100% எல்லாருமே வந்து எடப்பாடியாரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணதான் உண்மை. அவர் முதல்வராக வரும்பொழுது உண்மை தானே அது. இவரை முதல்வரா, இவர் யாருன்னே தெரியலையே அப்படி இப்படின்னு பேசினவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பரவாயில்லையே நல்லா பண்ணுறாரு. நான் பண்ண ஆரம்பித்து கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா பண்ணார்ப்பா, அருமையாக பண்ணார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழித்து அவரே பரவாயில்லைங்கிற பேச்சு வரைக்கும் வந்துச்சு. கட்சியில் பொதுச் செயலாளர் வரும்போது இல்லை நிற்காது தாங்காது, இது ஜாதி கட்சி பிரிஞ்சிரும் உடஞ்சிரும் அப்படி இப்படிங்கிற அந்த சவால் இருக்கும்போது கூட 1.5 கோடி தொண்டர்லேருந்து 2 கோடி தொண்டர்களாக மாற்றி காமிச்சார். கட்சியில் இவங்க போயிடுவாங்க அவங்க போயிடுவாங்க இப்படி பிரிஞ்சிடும் அப்படின்னு என்னெல்லாம் குற்றச்சாட்டு அவர் மேலே வச்சோம், என்னெல்லாம் நரேட்டிவ் அவங்க மேலே வைக்க முயற்சி பண்ணாங்களோ எல்லாத்தையும் உடைச்சார். சத்தம் இல்லாமல் உடைச்சார். எங்கேயுமே வந்து ஒரு விளம்பரம் கிடையாது, ஒரு போலி நடிப்பு கிடையாது, ஒரு பொய் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ரொம்ப தெளிவாக ரொம்ப நிதானமாக சாமர்த்தியமாக சாணக்கியத்தோட எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு வர்றார். அதே தான் இப்போ 2026 அதான் நடக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, இப்போ 2026 இன்னும் இப்படி ஒரு வெற்றி வந்துருச்சு, இவர் பண்ணிட்டாரே சாதிச்சாரேங்கிற பேச்சு கண்டிப்பாக வரும். நான் நீங்களும் இருக்க தான் போகிறோம்.